வெல்கம் டு ஃபேரி கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோப்ளாக்ஸ்ல இருக்கிற ஃபேக் மர்டர் மிஸ்ட்ரி தான் பார்க்க போறோம். இந்த கேமோட பேரு பாப்புலர். ஸோ கேம் அதுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். மறக்காம நம்ம இது பிரைவேட் சர்வர். ஸோ நானும் என் தங்கச்சி மட்டும்தான் இருக்கிறோம். ஸோ நீங்க மறக்காம வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, வாங்க கேம் ப்ளே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டே எனக்கு மர்டர் கிடச்சிருக்கு. நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோன்றதுனால எங்களுக்கு மர்டர் சீரிஸ் தான் மாற்றி மாற்றி கிடைக்கும். ஸோ கைஸ், என் தங்கச்சி தான் இப்போ ஷெரீஃப். இப்போ நம்ம எப்படியாச்சும் அவளை அட்டாக் பண்ணணும். அவள் வேற நல்லா சொல்லுவா வேற. வந்துட்டா, இங்கே இருக்கிறா. ஓகே கைஸ், முடிச்சாச்சு. ஸோ இதில் இது என்னோட சர்வர். ஸோ இது ஏன் சர்வர் இருக்கிறதுனால நம்ம இப்போ என்ன வேணால் பண்ணலாம். நம்ம ரவுண்டு எவ்வளோ நேரம் வேணாலும் வைக்கலாம். ரவுண்டோட மோடை கூட மாற்றி வைக்கலாம். நார்மல் இதில் நம்ம அப்படி பண்ண முடியாது. வேணும்னா மேட்சை இப்போ மேட்ச் இப்போ போயிட்டு இருக்கிற மேட்சை ஸ்டாப் கூட பண்ணலாம். அதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா ஸோ கைஸ், என் தங்கச்சிக்கு இதுவும் நான் மேட்ச் ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள மேட்ச் லோட் ஆயிடுச்சு. நான் சரி, என் தங்கச்சிக்கு இப்படிதான் என் தங்கச்சி அடிக்கடி வரும். ஸோ வாங்க, இப்ப எதுவுமே பண்ண முடியாது கைஸ். என் தங்கச்சி வேற எங்க இருக்கான்னு தெரியல. சும்மாதான் சொல்லணும். நான் ரீஸ்பான் ஆயிடுறேன். கார்டன் ஏற்றிட்டான்னு வந்துருச்சு என் தங்கச்சி. அவன் ரீஸ்பான் பண்ணிட்டு வந்துடுவான் நேரத்துல. பண்ணிட்டியா ரீஸ்பான்? சீக்கிரம் பண்ணு. ஸோ கைஸ், இப்போ நான் மேட்சை நிறுத்திட்டேன். ஸோ கைஸ், இப்போ என்னன்னா நம்மளுக்கு மொத்தமா ரெண்டு கத்தி வர மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளால மற்ற எஃபெக்ட் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு செம்ம ஐடியா தான். நீங்க எப்பவுமே இந்த 2 கத்தி இதே வச்சுக்கோங்க. உங்களுக்கு மர்டர் கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 கத்தி வரும், உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டும் வரும். இதுதான் அந்த சீக்ரெட். கைஸ், இப்போ என் தங்கச்சிக்கு வந்துருச்சு. இப்போ நான் அது கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது ஃபேக் மர்டர் மிஸ்ட்ரி. ஸோ அதில் நமக்கு ஃப்ரீயாக பொருள் தருவாங்க. இங்கே ஒன்று இருக்கல. இது என்னன்னா நம்ம ஸ்ப்ரிங் ட்ராப் அப்படின்ற ரோபோட்டாக மாறிடும். சப்போஸ் நம்ம ரோபோட்டாக மாறினோன்னா நம்மளுக்கு ஸ்பீட் பவர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேகமாக கில் பண்ணலாம். இந்த பவர் என்னன்னா நம்ம ஷெரீஃபா இந்த கிளைம் பண்ணுறோன்னா நம்ம கண்டிப்பாக அடுத்த ஷெரீஃப் தான். அந்த ஸ்ப்ரிங் டேப் ரோபோட்டுன்னு ஒன்று இருக்கு. அது கிளைம் பண்ணிட்டோன்னா நம்ம அடுத்த ரவுண்டு கண்டிப்பாக மர்டராக தான் வருவோம். இப்போ என் தங்கச்சி ஷெரீஃபா. ஸோ கைஸ், தங்கச்சியை போட்டு தரணும் எப்படியாச்சு. ஓகே கைஸ், என் தங்கச்சி ஷெரீஃப் வந்தா ஜெயிப்பா. வழக்கமா இன்னைக்கு தோத்துக்கிட்டே இருக்கிறா. ஸோ நம்ம இப்போ நம்ம கிக்க லக்கி பிளாக் அப்படிங்கிற கேம் போட்டிருப்போம். அதோட பார்ட் 2 இன்னைக்கு வந்துரும் கைஸ். ஆமா,
பிரேக்கிங் ஸ்டோரி வீடியோவும் நான் இன்னைக்கே வந்துடும். இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வந்துடும் பிரேக்கிங் ஸ்டோரி. திருப்பியும் எனக்கு கைஸ் இப்ப என்ன பண்ணணும்னா ஓகே கைஸ் ஸோ கைஸ் நீங்கள் பவர் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்பீங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு பவர் யூஸ் பண்ண முடியல, பக் ஆகுது பவர் யூஸ் பண்ண. கைஸ் அவளை என்ன சுட்டா, நானும் அவளை இது பண்ணேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கத்தி தூக்கி போடும் போது அவங்க மேல ஃபர்ஸ்ட் கத்தி பட்டுச்சுன்னா மர்டர் ஜெயிச்சிருவாங்க. சப்போஸ் என் தங்கச்சி மேல கத்தி படுறதுக்கு முன்னாடி அவன் என்ன சுட்டுருந்தானா அவ ஜெயிச்சிருப்பா. பார்த்தீங்களா கைஸ், எமோட் போட்டுட்டு ஆடுறா. என்கிட்ட ஒரு எமோட் இருக்கு, அந்த எமோட் பக்கத்துல வாட்ச். இன்னைக்கு நான் அவுட் கன்ஃபார்மா, ஏன்னா எனக்கு ஷெரீஃப் வராது. ஸோ கைஸ் இப்போ வந்து எந்த பக்கம் வருவானே தெரியல கைஸ். எனக்கு ஷெரீஃப் சத்தியமா பிடிக்காது. எனக்கு மர்டர் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியாக இது பண்ணிடுவேன். ஸோ கைஸ் அங்க இருக்கிறா தெரியுதா ரெட் கலர் சொக்கா, அவங்க வந்து. ஸோ கைஸ் இப்போ நம்ம ரெடியா இருக்கிறோம், கீழே இறங்கினாலும் அவ்வளோதான் கைஸ். இங்க இருந்து அடி உனக்கு முடிஞ்சா கீழே வா, அதுக்கு எந்திரிச்சு நான் மேல வந்துட்டு நம்ம மேல போவேன். கைஸ் இங்கே இருப்போம் முடிஞ்சா. அச்சச்சோ வண்டினா சுட்டுருவேன். பாத்தீங்களா கைஸ்? சரி கைஸ் நம்ம ஒரு மேட்ச் அவளுக்கு கொடுத்து தந்துருவோம், இல்லைன்னா நம்ம போட்டு பிறந்து எடுத்துருவா. ஸோ கைஸ் இந்த ரவுண்டு நம்ம அவளுக்காக விட்டு தந்துடலாம். அது கூட கைஸ் ஆக்சுவலாக நம்ம போன ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் இந்த மேடம் தான் ஃபுல்லாக ஜெயிச்சிருப்பாங்க மர்டர் மிஸ்டேக் பார்ட் 2ல. இப்போ நான் ஜெயிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ணலான்னு பார்த்துருக்கீங்க. இப்போ அங்கே சமாதானப்படுத்தலாம். நில்லு, அவுட் ஆக்கிக்கோ வேணும்னா. பார்த்தீங்களா கைஸ், இப்போ சிரிச்சிட்டா அவுட் ஆக்கிக்கோன்னு. கைஸ் சீக்ரெட் பிளேஸ் கைஸ், நீங்க நிஜமான மர்டர் மிஸ்ட்ரி விளையாட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் என்னன்னா, நீங்க இந்த இது இப்படி போனீங்கன்னா இதுக்குள்ள வந்துட்டு டெலிபோர்ட் ஆயிடுது. ஸோ நான் உள்ளதான் இருக்கிறேன், வந்து அவுட் ஆக்கிக்கோ வேணும்னா. இப்பவே நான் என்னோட பவர் காட்டுறேன், வர மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா. நம்ம மேல ஏறி இங்க அதே மாதிரி இன்னொரு பிளேஸ் மேலே இருக்கும் காய்ஸ், அது கீழே வந்துட்டோம். நோ வரி மேல திருப்பியும் அவ எப்போ வருவான்னு தெரியல. உள்ள நம்ம மேல ஏதாச்சும் இருக்கான்னு சர்ச் பண்ணுவோம். சீக்ரெட் பிளேஸ்
கைஸ் கத்தியால இங்க ஃபுல்லா இது போட்டு வைப்போம். பக்கத்துலயே நான் சுட மாட்டா கைஸ். வா சுடு. சந்தோஷமா பாத்தீங்களா கைஸ்? நான் ஷெரீஃப் கைஸ். என் தங்கச்சி தான் மர்டர். அவளை எப்பயாச்சும் நம்ம எனக்கு கண்ணு வராது. ஷெரீஃபே பிடிக்காது சொல்ல போனா. எனக்கு இந்த மர்டர் எல்லாம் பிடிக்கும். இப்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பா. எனக்கு அவ்வளவா சுட வராது. இப்ப நம்ம மேல ஏறிப்போம். ஏய், அவளுக்கு இந்த மேட்ச் பிடிக்குமா? எங்களுக்கும் எனக்கு எப்படி இருக்குன்னா, நாங்க 2 பேரும் மட்டும் விளையாடுறது கொஞ்சம் போரிங்கா இருக்குது. ஒரு 4 பேர் அடுத்த பார்ட்ல நாங்க ஃப்ரெண்டோட விளையாட வரோம். ஸோ கைஸ் இப்போ வந்து நான் வந்து மர்டர். ஸோ கைஸ் ஒரு மேட்ச் தான் கைஸ். அக்கா தங்கச்சி பாஸ் ஆகலாம். என்ன உனக்கு ஆட்டம்? என்ன உனக்கு ஆட்டம்? உனக்கு ஆட்டம் என்னடி ஆட்டம்? பாரு கீழே போட்டுது. உனக்கு ஆட்டம் வேற கண்ணதான் மாத்து. உங்க கண்ணு ரொம்ப தூரம் இருந்துட்டு சுடவே மாட்டேங்குது. மழை நீ பண்ண மாட்டேன். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். என்னன்னு தங்கச்சி போமாயிட்டா. ஸோ ஓகே கைஸ், பாய்.